ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளோட பொழிலின் வீடு சேனலில் இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜோட டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கவர் போட்டிருக்கேன். இந்த கவர் வந்து வேஸ்ட் கிளாத்துலேருந்து என்னோடய ஷால்லேருந்து தைச்சிருக்கிறேன். நானே தைச்சதுனால பாக்கெட்லாம் வந்து நிறையா வச்சு தைச்சிருக்கேன். இதில் ஃப்ளாஸு, அப்புறம் விசிட்டிங் கார்டு, பேம்ப்ளெட்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். இன்னர் சைடில் ஒரு பாக்கெட் மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து காயின், அப்புறம் சேஞ்ச் ஏதாவது பணம் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி அதுக்குள்ளே வச்சுருப்பேன். இந்த சைட் வந்து ஜிப்லாக்கும் கிளிங் ராப் அதெல்லாம் வச்சுருக்கேன். என்னோடது வந்து டைனிங் ஏரியாவில் ஸ்டெப்ஸு கீழே இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டில் வேஸ்ட் கிளாத் வச்சுருக்கேன். இந்த வேஸ்ட் கிளாத் எதுக்குன்னு நான் லாஸ்ட்டில் வீடியோ முடிகிறப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சன்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பூன், ஸ்பேச்சுலா இதெல்லாம் கூட அந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க டாகுக்காக வேஸ்ட் சிக்கன் வாங்கி வச்சுருப்போம்ல, அதை வந்து கவரில் போட்டு நல்லா டைப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருக்கிறேன். வேறு வழியில் அதை நம்மளோட சிக்கனோடய வைக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து பால் ஆடை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் பட்டர் பண்ணுறதுக்காக. இது வந்து 10 வருஷம் பழைய ஃப்ரிட்ஜு. ஆனால் வந்து அந்த ரப்பர்லெல்லாம் வந்து அழுக்கு படியாமல் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட க்ளீனிங் வீடியோ கூட நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து நம்மளை விட ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து மேலே இருக்கிற அந்த ரப்பரை வந்து நம்ம துடைக்கவே முடியாது. அது இடுக்கலலாம் வந்து தூசி ஒட்டடையே கூட படிஞ்சிருக்கும். இதை வந்து வாரம் ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து நம்ம தொடச்சி விட்டுட்டோம்னா டோர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா ரப்பர் வந்து சீக்கிரமே லூஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். இந்த ட்ரார் வந்து எப்போவுமே மில்க் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நல்லா கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும்ன்ட்டு. அதனால் வந்து நாங்கள் பன்னீர், சீஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். மற்றபடி காலியாக இருக்க இடத்துல வந்து ரேராக யூஸ் பண்ணுற பொருள்லாம் வச்சுருக்கேன். இந்த சாஸு, சோயா சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இதெல்லாம் வந்து பாட்டிலாக வாங்குறதுனால அது வந்து தடன்னு உருண்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை திறக்கும் போதும். அதனால் வந்து ஒரு டிஐஒய் ஆர்கனைசர் நானே வந்து வச்சுருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோகால் தான். இது ரொம்ப சில்னஸை வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால் நமக்கு கரண்ட்டும் ரொம்ப ஓவராக இழுக்காது. இது வந்து சோலார் பேனலோட வந்த தெர்மோகால். இது அதை வந்து இந்த மாதிரி டிஐஒய் ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனர் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வாங்கியிருக்கேன். முன்னாடி வந்து டார்க் கலரில் போட்டிருப்பேன். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்ததை வச்சுருக்கிறேன். இதில் வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ ஊற போட்டு கரைக்கிறதுக்கு வாரத்துக்கு மட்டும் ஊற போட்டு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி தொக்கும் இருக்குது. இதுவும் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா வீக்கெண்டு நம்ம நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் தாராளமாக போட்டு அரைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தால் எடுத்து வச்சுருவேன். அது வந்து வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து பூண்டு மிளகாய் பொடி, பூண்டு மிளகாய் மட்டும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்காவது ஒரு நாள் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்குவேன். இது கிளாஸ் பாட்டிலாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜோட லைட்டுக்கிட்ட வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜோட லைட்டையும் அந்த கூலான ஏர் வர இடத்தையும் எப்போவுமே பிளாக் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து அந்த கூலான ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து கரண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இது வந்து மிச்சமான சாப்பாடு வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் வச்சா சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எக் ஆர்கனைசர் பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்ப்போம். இதுலேயும் வந்து அந்த கூலான ஏர் வர இடத்த நான் பிளாக் பண்ணி வைக்கல. இது வந்து கொண்டக்கடலை ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்து வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து ஏர் டைட் கிடையாது. அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதையும் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதோட லைனரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அந்த ஷேப்பை வந்து அளவெடுத்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன்.
இப்போ இட்லி மாவு பாத்திரம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பாத்திரம் வரும். அதை வைக்கவும் அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டோர் பார்த்துடலாம். டோரோட ரப்பரையும் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சையும் முந்திரி பாதாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அந்த பாக்ஸில் 2 செக்ஷன் இருக்கும். இது வந்து பேக்கிங் ஐட்டம்ஸு. இது கொஞ்சம் அடிக்கடி எடுப்பேன். பேக்கிங் பவுடர் கூட நான் உள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் வச்சா அது சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி தெரியுது. ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் சீஸ் ப்ரெட்டு மேயோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரேக்கில் வச்சுருவேன். கீழே வந்து நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். இது வந்து வேறு வழியே இல்லை, லேடிஸ் எல்லாருமே நெயில் பாலிஷ் உள்ளே தான் வைப்போம். கீழே இருக்க ஷெல்ஃப்லேயும் வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த டோர் ஷெல்ஃப்லலாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் மிச்சம் இருக்குன்னா அது வந்து ஸ்நாக்ஸுக்கான இடம். அது ஸ்நாக்ஸ் தான் மெயினாக வைப்போம். இந்த டோரில் இருக்கிற ஷெல்ஃப்லலாமும் வந்து லைனிங் போட்டிருக்கேன். கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அழகுக்காகங்கிறத விட மெயினாக வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லைனர்லாம் மட்டும் அழகாக எடுத்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ரேராக எப்போயாவது பொவெண்டோ வாங்கினா வைப்போம். மற்றபடி எந்த ஜூஸ் பாட்டிலும் வாங்க விட மாட்டேன். இந்த பெப்சி கோக்கெல்லாம் வாங்க விட மாட்டேன். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்க்குன்னு தனியாக ஒரு ட்ராயர் இருக்கிறதுனால இதில் வந்து கூலிங் வந்து ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்கும். ரொம்ப கூலிங் இருக்காது. நான் வந்து துணி பேக்கில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். துணி பேக் நல்லது தான். ஆனால் வந்து அதில் வச்சா வெஜிடபிள்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வர மாட்டேங்குது, சுருங்கி போன மாதிரி ஆகிடுது. இது வந்து காலிஃப்ளவர். இதை வாங்கினதுமே சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடுறேன். இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜு முழுக்க ஒரு மாதிரி கவுச்ச வாடை வர மாதிரி ஆகிடுது. இப்போ நான் வெஜிடபிள் வைக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி போட்டிருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கட்டப்பை யூஸ் பண்ணுவோம்ல, அதில் கொஞ்சம் திக்கான துணியாக எடுத்துகிட்டு கரெக்டாக அளவெடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி துணி போடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடு இல்லாமல் அந்த துணியை வந்து நம்ம எடுத்து அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் மற்ற இடம் அழுக்காகதோ இல்லையோ இந்த வெஜிடபிள் வைக்கிற இடம் ரொம்பவே அழுக்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி துணி போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சுதுங்க. இந்த துணி வந்து சைடில் நான் வச்சுருக்கேன்ல, அது வந்து எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ கிச்சன்லலாம் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு சமைக்கும்போது பாத்திரத்தில் அப்படியே வந்து ஈரமாக இல்லை வேறு ஏதாவது சாம்பார் பருப்பு ஏதாவது ஒட்டியிருக்கும். அதை வந்து அப்படியே பச்சக்குன்னு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு துணி வச்சுட்டு கையோடு நம்ம தொடச்சி வச்சிட்டோம்னா நம்மளோட லைனர் கூட ரொம்ப நாள் வரும். அந்த சைடில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு மேக்னெட் வச்சுட்டு அதில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு ஹுக்கை ஒட்டி வச்சுட்டு அதில் கூட நம்ம துணியை மாட்டி வச்சுக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரும் இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.